இப்போ குர்லா ஸ்டேஷன் போகிறோம். ஸோ இப்போது நம்ம குர்லா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம பைக்குழி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். இங்கேருந்து பக்கத்து ஸ்டேஷன் தாதர், அதுக்கப்புறம் பைக்குழி வரும். ஸோ ஆஃப்டர் ஜஸ்ட் அரௌண்ட் 20 minutes travel we have reached பைக்குலா ஸ்டேஷன். பில்டிங்லாம் ரொம்பவே பெருசாக இருக்குது, நடு சிட்டியில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பைக்குலா ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ஆட்டோவோ இல்லைனா பஸ்ஸோ பிடிச்சி நம்ம மகாலட்சுமி டெம்பிளுக்கு போக போகிறோம். ஸோ திஸ் இஸ் அவுட்டர் ஏரியா ஆஃப் பைக்குலா ஸ்டேஷன். ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்தாலே ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே போய் பார்ப்போம் பஸ் வருதான்னு. இதுதான் அந்த பைக்குலாவோட ரயில்வே ஸ்டேஷன். ஸ்டேஷனுக்கு வெளியிலே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பின்னாடி நிறைய டாக்ஸிலாம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்களா எல்லாம் வரிசையில் தான் ஏற முடியும். நினச்ச நேரத்தில் டக்குன்னு பஸ்ஸில் ஏறிட முடியாது. ஸோ பைக்குலா ஸ்டேஷன்லேருந்து மகாலட்சுமி டெம்பிள் போகிறதுக்கு பஸ்ஸில் 6 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 6 ரூபாய் தான். பஸ்ஸில் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வெறும் 6 ரூபாய்க்கு நம்ம இப்போ ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் மகாலட்சுமி டெம்பிள். ஸோ ஒரு வழியாக நம்ம மகாலட்சுமி டெம்பிள் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோம். டெம்பிளுக்கு வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து மெயின் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்படி உள்ள சந்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ரூட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வே டு டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். மெயின் ரோட்லேயே வராமல் இப்படி ஒரு வழி சொல்கிறாங்க. ஸோ அதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியும் நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஸோ இதுதான் மகாலட்சுமி மந்திர் வந்துட்டோம். ஸோ இதுதான் மகாலட்சுமி மந்திரோட அவுட்டர் சைட். வெளியில் நிறைய கடைகள் இருக்குது. அமிர்தா அமிர்தா. So exactly opposite, I mean outside this mandir, we can see a lot of sweet shops over here. And people who are wearing slippers can just give it to the people over here. They will just hang it inside the bags over here. They will give some tokens. You should collect the tokens, and while you're returning, you can give the tokens, and you can get your shoes back. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஷூஸை இந்த மாதிரி சும்மாவும் விட்டுடலாம். கோவில் வெளில பார்த்துட்டீங்கன்னா அந்த கடைக்கு மேலே பார்த்துட்டீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஃப்ளாட் இருக்கு. ஸோ அப்படியே ஆப்போசிட் கடையில் பார்த்துட்டீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கு. நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி இங்கே வரிசையாக கடைகள் நிறைய இருக்கு. அப்படியேங்கப்பா எவ்வளோ பெரிய தோசை. ஸோ ரைட் நவ் வி கேம் அவுட் சைட் மகாலட்சுமி டெம்பிள் அண்ட் இட் வாஸ் வெரி good darshan inside, and no need to worry about any kind of other facilities. You have complete facilities over there. The washroom was actually good, and thank you for now. So here in this bus stop, as usual, you can see a lot of share taxi over here. Either you can go to Bykula railway station via bus or by taking this share taxi.